ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 காடையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய், அப்புறம் சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பட்டை லைட்டு சின்னதாக போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு பச்சை மிளகா, தக்காளி, ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேங்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா கறி விட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக போடுங்க, வேகிறதுக்கு அதில் உப்பு லைட்டாக போடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காடையை எடுத்து அதை எடுத்து போட்டுருங்க. அது ஸ்டெம்மில் வச்சு போடுங்க. இப்போ போட்ட கடையும் நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அப்படியே லைட்டாக தூவி விட்டுருங்க. ஃபுல்லாக தூவிட்டு ஒரு கிளறிடுங்க. கிளறி லைட்டாக மட்டும் ஒரு 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 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருங்க. ஃபுல்லாக நல்லா நல்லா ஃபுல்லாக கொதிக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தேங்காய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே ஊற்றிக்கிங்க. ஊற்றுனதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதி போட்டிங்க அப்படின்னா நம்ம கிரேவி மேக்ஸிமம் ரெடி ஆகிரும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே நமக்கு ஃபுல்லாக வரும். அது சூப்பராக ரெடி ஆகிரும். நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ காடை ரெடி. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபுல்லுமே ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இது எல்லாமே காம்பினேஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அருமையான காடை கிரேவி ரெடி. சாப்பிட போகிறோம். நீங்களே இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.